செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. எழுத்தாளர் எழில் அன்பின் தூரிகையானாய் காரிகையே. அத்தியாயம் 3. ஏவினோ, என்னாச்சு? முதலில் சரி என்றவன் ஏன் இப்பொழுது வேண்டாம் என்கிறான் என்று கேட்டாள். அது மேடம் என்று தயக்கத்துடன் இழுத்தான். சும்மா சொல்லுங்க வினோ, எங்க வீட்டில் வேலை செய்ய பிடிக்கலையா, இல்ல டிரைவரா வேலை பார்க்கறதான்னு யோசிக்கிறீங்களா என்று கேட்டாள். எந்த வேலையையும் நான் குறைவா நினைச்சதே இல்லை மேடம். நினைக்கிற நிலைமையிலையும் நான் இல்லை. ஆனா உங்ககிட்ட என்று இழுத்தான். அப்போ எங்ககிட்ட வேலை பார்க்கறது தான் பிடிக்கல, ரைட்டா? இல்லை இல்லை மேடம், உங்ககிட்ட வேலை பார்க்கணும்னு தயங்கல. நான் தான் சொன்னேனே மேடம், நான் ஒரு ராசி இல்லாதவன். நான் வேலைக்கு போற இடத்துல எல்லாம் ஏதாவது பிரச்சனை வரும். அதுபோல உங்க கூடவும் பிரச்சனை வந்தா நிச்சயம் என்னால அதை தாங்கிக்க முடியாது மேடம். என்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு பேசுற உங்க நட்பை இழக்க எனக்கு விருப்பமே இல்லை மேடம். அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன் என்றான். என்ன இது ராசி இல்லாதவன் அது இதுன்னுட்டு? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை வேணும். வேலை பார்க்குற இடத்த பொறுத்துதான் பிரச்சனைகளும் வரும். அப்படி பார்த்தா இதுவரைக்கும் நீங்க வேலை பார்த்த இடம்தான் எதுவும் சரியில்லை. ஆனா எங்க வீட்டில் அப்படி எதுவும் நடக்காதுன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும் என்றாள். ஆனாலும் மேடம் என்று அவன் இன்னும் தயங்க, இனினோ ஆனா ஆவண்ணா, என் மேல நம்பிக்கை இருந்தா தயங்காம வேலைக்கு சேர்ந்துக்கோங்க என்றாள். என்ன மேடம் நீங்க நம்பிக்கை அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? நமக்கிடைய பிரச்சனை எதுவும் வந்துட வேண்டான்னு தான் மேடம் பார்த்தேன், வேற எதுவும் இல்லை. இப்பவே வேலைக்கு சேர்ந்துக்கிறேன் என்றான். குட், வாங்க அப்பா கிட்ட பேசுவோம் என்று அழைத்து போய் தந்தையிடம் அவனை அறிமுகப்படுத்தினாள். அவன் வணக்கம் சொல்ல, வணக்கம் தம்பி என்றார். அப்பா, வினோ எனக்கு தெரிஞ்சவர். உங்களுக்கு டிரைவர் வேலைக்கு ஆள் போடணும்னு சொன்னேனே, அதுக்கு வினோவை வேலைக்கு சேர்த்துக்கலாம்பா என்றாள் பிரதன்யா. நீ சொன்னா சரியா இருக்குமா, வேலைக்கு சேர்த்துக்கலாம். உடனே சம்மதம் சொன்ன ரவிச்சந்திரன் அவன் முகத்தில் தெரிந்த காயங்களை யோசனையுடன் பார்த்தார். அதை அவனும் உணர்ந்தான். ரொம்ப நன்றி சார், உங்ககிட்ட வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும் சார் என்றான் வினோதன். என்ன விஷயம் தம்பி? நான் இதுக்கு முன்னாடி மெக்கானிக் ஷாப்ல வேலை பார்த்தேன். அங்க முதலாளி செஞ்ச தப்புக்கு என்ன குற்றவாளியாக்கி போலீஸ் புடிச்சிட்டு போய் நான் அந்த தப்பை செய்யலன்னு வெளியில விட்டுட்டாங்க. அத மேடம் கிட்டேயும் சொல்லிட்டேன். இப்போ உங்ககிட்டயும் சொல்றதுதான் முறை. நாளை பின்ன வேற யார் மூலமாவே தெரியறதுக்கு நானே சொல்லிடுறதுதான் சார் நல்லது என்றான். குட், இந்த நேர்மைக்காகவே உன்னோட வேலை கன்ஃபார்ம் தம்பி. நாளைக்கு வேலைக்கு வந்துரு என்றவர் மீண்டும் அங்கிருந்தவர்களுக்கு உணவு பரிமாற சென்றார். அப்புறம் வினோ, சந்தோஷம்தானே? பிரதன்யா கேட்க, ரொம்ப சந்தோஷம் மேடம், ரொம்ப நன்றி மேடம் என்றான். ஓகே, நாளைக்கு வேலைக்கு வந்துருங்க, இன்னைக்கு போய் ரெஸ்ட் எடுங்க என்று அவனை வீட்டிற்கு கிளம்ப சொன்னாள். சரிங்க மேடம் என்றவன் இதமான மனநிலையுடன் வீடு திரும்பினான். மறுநாளே பிரதன்யா வீட்டு டிரைவர் ஆனான் வினோதன். இரவு ரவிச்சந்திரனை கடையில் இருந்து அழைத்து வந்து அப்போதுதான் காரை விட்டு இறங்கினான் வினோதன். அப்பொழுது வீட்டிற்குள் இருந்து வெளியே வந்தாள் பிரதன்யா. என்னம்மா, வேலைக்கு போயிட்டு வந்துட்டியா என்று மகளிடம் விசாரித்தார் ரவிச்சந்திரன். இப்பதான்பா வந்தேன் என்றாள். சரிம்மா, மகளிடம் சொன்னவர், சாவிய கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு கிளம்பு தம்பி, காலையில வந்தா போதும் என்று வினோதனிடம் சொல்லிவிட்டு வீட்டிற்குள் சென்றார். அப்புறம் வினோ, முதல் நாள் வேலை எப்படி இருந்தது என்று விசாரித்தாள் பிரதன்யா. நல்லா இருந்தது மேடம் என்றான். ஓகே, குட். எதுவும் கஷ்டமா இருந்தாலும் தயங்கமா சொல்லுங்க என்றாள். எந்த கஷ்டமும் இல்லை மேடம், நீங்க கேட்டதே சந்தோஷம். இந்தாங்க மேடம் சாவி என்று கார் சாவியை அவளின் கையில் கொடுத்தான். ஓகே வினோ, வீட்டுக்கு கிளம்புங்க, பாய் என்று அவனிடம் சொல்ல வினோதன் அவளிடம் விடைபெற்று கிளம்பினான். அவன் சென்றதும் பிரதன்யா உள்ளே சென்று
தந்தையுடன் சாப்பிட ஆரம்பித்தாள். அவள் அருகில் அவளின் அம்மா சுகன்யா அமர்ந்தார். வேலை செய்பவர் மூவருக்கும் பரிமாறிவிட்டு உள்ளே சென்றுவிட மூவரும் பேசிக்கொண்டே சாப்பிட ஆரம்பித்தனர். அந்த டிரைவர் பையனை திருட்டு கேஸ்ல போலீஸ் பிடிச்சிட்டு போச்சாமே, அந்த பையனை ஏன் வேலைக்கு சேர்த்து விட்ட தன்யா என்று மகளிடம் கேட்டார் சுகன்யா. அதுவாமா, அவர் மேல சுமத்தப்பட்டது பொய்யான கேஸ்மா. எனக்கு வினோவை 1 வருஷமா தெரியும். அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அதான் அப்பா கிட்ட வேலைக்கு சேர்த்து விட்டேன் என்றாள். உங்க அப்பா என்னமோ இப்பதான் அதிசயமா டிரைவர் போடணும்னு நினைச்சாரு. இல்லனா காரை விலை கொடுத்து வாங்கிட்டு அதை நாம ஓட்டலனா எப்படின்னு இத்தனை வருஷமா டிரைவரே போடல. போட்டதும் தான் போட்ட, ஒரு நல்ல டிரைவரா வேலைக்கு போடாம திருட்டு கேஸ்ல உள்ள போயிட்டு வந்தவனை கூட்டிட்டு வந்து விட்டுருக்க என்று தன் அதிருப்தியை வெளியிட்டார். அம்மா, நான் ஒரு போலீஸ். நான் சொல்றத நீங்க நம்ப மாட்டீங்களா? வினோ அந்த திருட்ட செய்யல. நல்ல ஆளுதான். அதனாலதான் நான் வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கேன். எனக்கு என்னவோ அவனை பார்த்தாலே பிடிக்கல. கொஞ்ச நாள் பாருங்கம்மா, அப்புறம் நீங்களே வினோவை பத்தி புரிஞ்சுப்பீங்க என்றாள். ஆமா சுகன், பார்க்க நல்ல பையனாதான் தெரியுது. நீ ஒன்னும் கவலைப்படாத, பையன் சரியா இருப்பான்னு நானும் நம்புறேன் என்றார் ரவிச்சந்திரனும். என்னமோ போங்க, நீங்களும் உங்க மகளும் சொல்றீங்க. ஆனா எனக்கு என்னவோ சரிப்படல என்றவர் சாப்பிட்டு முடித்து எழுந்து சென்று விட்டார். என்னப்பா இது? பிரதன்யா கேட்க, விடுமா, அந்த பையன் இன்னைக்கு தானே வேலைக்கு சேர்ந்திருக்கான். போக போக உங்க அம்மா புரிஞ்சுக்குவா என்றார் சமாதானமாக. பிரதன்யாவும் அன்னை போக போக வினோதனை தவறாக நினைக்க மாட்டார் என்றுதான் நினைத்தாள். ஆனால் சுகன்யாவிற்கு அவனின் மீது நல்ல அபிப்பிராயம் மட்டும் வரவே இல்லை. இதற்கும் வினோதன் தான் உண்டு, தன் வேலை உண்டு என்று சரியாகத்தான் இருந்தான். காலையில் 10 மணிக்குதான் ரவிச்சந்திரன் கடைக்கு கிளம்புவார். ஆனால் அதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பே வருகை தரும் வினோதன் காரை துடைத்து கழுவி சுத்தப்படுத்தி வைப்பான். ரவிச்சந்திரன் வந்து வண்டியை எடுக்க சொன்னதும் எடுத்து கடைக்கு அழைத்து செல்வான். நடுவில் ரவிச்சந்திரன் யாரையாவது வெளியே சந்திக்க வேண்டும் என்றால் அங்கே அழைத்து செல்வான். அவர் வெளியே செல்லாத நாட்களில் மதியம் வரை அவனுக்கு ஓய்வுதான். மதியம் உணவிற்கு ரவிச்சந்திரன் வீட்டிற்கு தான் வருவார். 2 மணி நேரம் ஓய்விற்கு பிறகுதான் திரும்பி கடைக்கு செல்வார். அதற்குள் தன் வீட்டிற்கு சென்று உணவை முடித்து கொண்டு வருவான். மதிய ஓய்விற்கு பிறகு கடைக்கு சென்றால் இரவு 10 மணிக்குதான் வீட்டிற்கு வருவார். இதற்கு இடையே சுகன்யா எங்கேயும் வெளியில் செல்ல வேண்டும் என்றால் வண்டியை வீட்டிற்கு அனுப்பிவிடுவார். அந்த நேரத்தில் சுகன்யாவிற்கு வண்டி ஓட்டுவது அவனின் வேலை. அதிலும் ரவிச்சந்திரன் டிரைவர்தான் வந்து கதவை திறந்துவிட வேண்டும் என்று நினைக்க மாட்டார். ஆனால் சுகன்யா எங்கே சென்றாலும் அவன் வண்டியை நிறுத்தி இறங்கி வந்து கார் கதவை திறந்துவிடும் வரை அசையாமல் அமர்ந்திருப்பார். அதையும் எந்த சுணக்கமும் இல்லாமல் தான் செய்வான். ஆனாலும் அவனை நம்பாத ஒரு பார்வைதான் பார்ப்பார். அது வினோதனை பாதிக்கும். ஆனாலும் காட்டிக்கொள்ள மாட்டான். நான் எந்த தவறும் செய்யவில்லை என்னும்போது அதை குறித்து கவலைப்படுவானேன் என்று புறம் தள்ளிவிடுவான். பிரதன்யா அவன் வீட்டில் இருக்கும் நேரம் பார்த்தால் நலம் விசாரித்துவிட்டு சென்று விடுவாள். அதற்கு மேல் பேச அவளுக்கும் நேரம் இருக்கவில்லை. தேர்தல் நேரமாக இருக்க பிரச்சாரம் கூட்டம் என்று நடந்து கொண்டிருந்ததால் பாதுகாப்பு ஒழுங்குமுறை என்று பிஸியாக இருந்தாள். அன்றும் ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு என்று கிளம்பிக் கொண்டிருந்த நேரத்தில் கேட்டை திறந்து உள்ளே நடந்து வந்து கொண்டிருந்தான் வினோதன். அவளை பார்த்ததும் வினோதன் வணக்கம் வைக்க பதிலுக்கு வணக்கம் வைத்தவள், என்ன வினோ, உங்க வண்டி என்னாச்சு, நடந்து வரீங்க என்று கேட்டாள். வண்டியா? என்ன வண்டி மேடம் என்று புரியாமல் கேட்டான். என்ன வண்டியா? நீங்க வேலைக்கு உங்க வண்டியில தானே வருவீங்க என்று யோசனையுடன் கேட்டாள். இல்ல மேடம், என்கிட்ட வண்டியெல்லாம் இல்லையே, நடந்துதான் வருவேன் என்றான். என்ன நடந்தா என்று வியப்பாக பார்த்தாள். ஆமா மேடம். ஏன், அதுக்கு என்ன என்ற பார்வைதான் அவனிடம். என்ன வினோ சொல்றீங்க, உங்க வீடு இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு, இவ்ளோ தூரம் நடந்தா வருவீங்க? இப்போ படிக்கிற பசங்க கூட வண்டி வச்சிருக்காங்களே, நீங்க ஏன் வண்டி வாங்கல என்று கேட்டாள். அவள் கேள்வியில் அவன் முகம் மாறியது. அவனுக்கும் வண்டி வாங்க ஆசைதான். அதற்காக தனியாக பணம் கூட சேர்த்து வைத்தான். ஆனால் அவன் தனியாக பணம் சேமிப்பதை கண்ட சாந்தி தனக்கு உடம்பு சரியில்லை, தன் கையில் அவன் வழக்கமாக கொடுத்த காசெல்லாம் செலவழிந்து விட்டது என்று சொல்லி அவனிடம் இருந்த காசையெல்லாம் வாங்கிவிட்டார். உண்மையிலேயே உடம்பு சரியில்லாமல் அந்த பணத்தை வாங்கவில்லை என்று அவனுக்கு பின்புதான் தெரிந்தது. அனாவசிய செலவில் பணத்தையெல்லாம் செலவழித்திருந்தார். அதன் பிறகும் அவன் பணம் சேர்க்கும் போதெல்லாம் சாந்தியிடமிருந்து புது புது காரணங்கள் வரும். கொடுக்கவில்லை என்றால் பேசியே அவனை ஒரு வழி ஆக்கிவிடுவார்.
இதில் அவன் எங்கிருந்து வண்டியை வாங்க? அன்னையை பற்றி அவளிடம் சொல்லவும் முடியாமல், பைக் வாங்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை மேடம், என் காலே எனக்கு உதவி என்று மென்மையாக சிரித்துக்கொண்டே சொல்லிவிட்டு காரை துடைக்கும் வேலையை ஆரம்பித்து விட்டான். அவன் முகத்தை தான் கூர்ந்து பார்த்தாள் பிரதன்யா. வெளியே சிரித்துக்கொண்டே பேசினாலும் அவனின் கண்களில் தெரிந்த வலி யோசனையை கொடுத்தது. அப்போதைக்கு ஒன்றும் பேசாமல் வேலைக்கு கிளம்பிவிட்டான். அவன் வேலைக்கு வந்து 1 மாதம் ஆகிவிட்டது. இந்த 1 மாதத்தில் அவன் தினமும் நடந்து வந்தது கூட தெரியாமல் இருந்திருக்கிறோம். என்ன போலீஸ் நான் என்றுதான் அவளுக்கு தோன்றியது. அவளும் வேலையில் முழுகிவிட்டதால் கவனிக்கவில்லை என்று தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டாலும், ஏனோ ஒரு காவல்துறை அதிகாரியாக தான் சற்று கவனக்குறைவாக தான் இருந்திருக்கிறோம் என்று தன்னையே திட்டிக் கொண்டாள். காலையில் 2 கிலோமீட்டர், இரவு 2 கிலோமீட்டர், இதற்கிடையே மதியம் உணவு உண்ண செல்ல திரும்ப வர என 4 கிலோமீட்டர் என்று அவன் நடப்பது அவள் மனதை உறுத்தியது. அவ்வளவு தூரம் நடந்து சென்று சாப்பிட்டு திரும்பி வரும்போதே பசித்துவிடுமே என்று தோன்ற அவனின் வறுமை அவளை சுட்டது. அதில் அவள் தவறு எதுவும் இல்லைதான். ஆனாலும் அவள் மனம் வருந்துவதை தடுக்க முடியவில்லை. மறுநாள் இரவு அவளின் தந்தை வீட்டுக்கு வந்தபோது வாசலிலேயே நிறுத்தினாள் பிரதன்யா. என்னம்மா அதிசயமா இந்த நேரத்தில் வீட்டில் இருக்க? டியூட்டி இல்லையா என்று கேட்டார் ரவிச்சந்திரன். டியூட்டி எல்லாம் முடிஞ்சு இப்பதான்ப்பா வந்தேன். அப்பா, நான் உங்ககிட்ட கேட்டது உங்களுக்கு ஓகே தானே என்று கேட்டாள். அதான் காலையிலே சரின்னு சொல்லிட்டேனேம்மா, நீ பார்த்து செய்யு என்று மகளிடம் சொன்னவர் காரை நிறுத்திவிட்டு வந்த வினோதனிடம் பார்த்து வாங்கிக்கோப்பா என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றார். என்னதை பார்த்து வாங்க என்று புரியாமல் முடித்தான். சார் என்ன சொல்லிட்டு போறாங்க மேடம்? பிரதன்யாவிடம் கேட்டான். கார் சாவியை கொடுங்க வினோ, சொல்றேனா என்றதும் அவளிடம் கார் சாவியை கொடுத்தான். அதை வாங்கிக் கொண்டவள் அவன் கையில் ஒரு சாவியை கொடுத்தாள். என்ன மேடம், என்ன சாவி இது? அவள் கொடுக்கவும் அன்னிச்சை செயலாக வாங்கியவன் குழப்பத்துடன் கேட்டான். உங்க வண்டி சாவி வினோ என்றாள். ஏன் வண்டி சாவியா? எனக்கு எது மேடம் வண்டி? புரியாமல் தான் கேட்டான். அதோ அங்க இருக்கு என்று கை காட்டினாள். கார் ஷெட்டிற்குள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு 2 சக்கர வாகனம். அந்த வண்டியை அவனும் பார்த்திருக்கிறான் தான். கார் அருகில் எப்பொழுதும் அந்த வண்டியும் நிற்கும். அதை ஒரு கவர் போட்டு மூடி வைத்திருப்பார்கள். இப்பொழுது கவர் மூடாமல் இருந்தது. அது ஏன் வண்டி இல்லை மேடம் என்று வேகமாக மறுத்தான். அது எனக்கு தெரியாதா? இனி அது உங்க வண்டிதான் என்றாள். மேடம். ஆமா வினோ, அது அப்பா வண்டிதான். இப்பெல்லாம் ஓட்டுறதே இல்லை, சும்மா தான் நிற்குது. நீங்கள் வீட்டுக்கு நடந்து போயிட்டு வரீங்க, அந்த வண்டியை சும்மா தானே நிற்குதுன்னு கொடுக்கலான்னு அப்பா கிட்ட கேட்டேன். அப்பாவும் கொடுக்க சொல்லிட்டாரு. இனி வீட்டுக்கு போயிட்டு வர அந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கோங்க என்றாள். மேடம், இல்லை மேடம், எனக்கு வேண்டாம் என்று வேகமாக மறுத்தான் வினோதன். அது என்னவோ யாசகம் வாங்குவது போல இருந்தது அவனுக்கு. அப்படி யாரிடமும் வாங்கி அவனுக்கு பழக்கமும் இல்லை. ஒற்றை ரூபாவாக இருந்தாலும் தான் சொந்தமாக சம்பாதித்ததாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவன். 1000 கணக்கில் கொண்ட வண்டியை சும்மா வாங்குவது அவனுக்கு பிடித்தமில்லை. பிரதன்யாவிடம் சாவியை மறுபடியும் நீட்டினான். அவளோ வாங்காமல் கைகளை கட்டிக்கொண்டு அழுத்தமாக அவனை பார்த்தாள். மேடம், ப்ளீஸ் இந்த சாவியை வாங்கிக்கோங்க. வினோதனிடமும் பிடிவாதம். சாவியை உங்க கையில் கொடுத்துட்டேன் வினோ, அதை திருப்பி கொடுக்கறது என்னை இன்சல்ட் பண்ற மாதிரி எனக்கு இருக்கு என்றாள் இறுகி போன குரலில். என்ன மேடம் இது, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேடம். இப்படி இனாமா வாங்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் கொடுக்குறோம் வினோ. எங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க கஷ்டப்பட்டு நடந்து வேலைக்கு வந்து போயிருக்கிறது தெரிஞ்சும் நாங்கள் பேசாம இருந்தா ஏதோ கொடுமைக்காரங்க மாதிரி ஃபீல் ஆகுது வினோ. நடக்கிறது எனக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை மேடம், எனக்கு பழகி போனது தான். உங்க பழக்கம் நல்ல பழக்கம்தான். அதை வேலைக்கு வரும்போது தான் நடைமுறைப்படுத்தணும்னு ஒரு அவசியமும் இல்லை வினோ. இப்போவும் எங்க வசதிக்காக தான் இந்த வண்டியை கொடுக்குறோம். வண்டியையும் நீங்க ஒன்றும் மொத்தமாக வச்சுக்க போறது இல்லையே. இங்கேயே இருந்து வீட்டுக்கு போக யூஸ் பண்ண போறீங்க, திரும்பி வந்து இங்க தானே நிறுத்த போறீங்க. அதனால தயங்காம வாங்கிக்கோங்க என்றாள் உறுதியாக. இல்ல வேண்டாம்,
என்று அவனும் உறுதியாக மறுத்தான். என் வார்த்தைக்கு இவ்வளோதான் மரியாதையா வினோ? சரி, சாவியை கொடுத்துட்டு நீங்கள் கிளம்புங்க. இனி உங்கள் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் என்று பிரதன்யா விரைத்து கொண்டு சொல்லவும் பதறிப்போனான் வினோதன். பாகுபாடு பார்க்காமல் தன்னிடம் பேசும் ஒருத்தியும் விலகி செல்வதா? என்னை நம்புபவளும் கூட. என் கஷ்டத்தை போக்க வேண்டும் என்று எனக்காகத்தானே சொல்கிறாள் என்று உள்ளுக்குள் யோசனைகள் ஓட அமைதியாக அந்த பைக்கின் அருகில் சென்றான். அதிலேயே அவனின் சம்மதம் புரிந்து பிரதன்யாவின் உதடுகளில் புன்முறுவல் உதயமானது. பழைய வண்டிதான் வேணும், கொஞ்சம் வேலை இழுத்து வைக்கோன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துப்பீங்க தானே என்று கேட்டாள். நிச்சயமா மேடம், நான் சரி செஞ்சிடுவேன் என்று வினோதன் சொன்னபோது அவன் குரலில் தொனித்த ஆர்வத்தையும் கண்களில் இருந்த ஜொலிஜொலிப்பையும் யோசனையுடன் பார்த்தாள் பிரதன்யா. அத்தியாயம் 4. அன்று இரவு வீட்டிற்கு வண்டியில் சென்றதால் விரைவிலேயே வீடு சென்று சேர்ந்தான் வினோதன். இன்னைக்கு என்ன சீக்கிரம் வந்துட்ட? மகனுக்கு கதவை திறந்துவிட்ட சாந்தி கேட்டார். அவருக்கு வினோதன் பதில் சொல்லும் முன்பு அவரின் பார்வை அவனை தாண்டி வாசலில் இருந்த வண்டியின் மீது விழுந்தது. யார் வண்டி இது? நம்ம வீட்டு வாசலில் நிற்குது என்று கேட்டார். பிரதன்யா மேடம் கொடுத்தாங்கம்மா, வேலைக்கு போயிட்டு வர யூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க என்று மகன் சொன்னதும் சாந்தியின் கண்கள் ஆர்வத்துடன் பலபலத்தது. வண்டியை நமக்குன்னு கொடுத்துட்டாங்களா என்று ஆசையுடன் கேட்டார். அவரின் ஆசையையும் ஆர்வத்தையும் கண்டவனுக்கு முகம் சுருங்கியது. நமக்குன்னு கொடுக்கலமா, வேலைக்கு போயிட்டு வர மட்டும்தான் என்றான் அழுத்தமாக. மற்ற நேரத்தில் நம்ம வீட்டில் தானே நிற்கும், அப்போ நம்ம வண்டி தானே? மகனுக்கு மேல் அழுத்தமாக சொல்லிவிட்டு வெளியே சென்று வண்டியை தடவி பார்த்தார். அடியே ரோகிணி, உன் அண்ணன் பைக்கை கொண்டு வந்திருக்காண்டி, மகளையும் அழைத்தார். ஹேய், வண்டி வாங்கிட்டீங்களாண்ணா? அப்போ இனி ஸ்கூலுக்கு நான் பைக்லேயே போகலாம் என்று குழந்தையாக உற்சாகப்பட்டாள் ரோகிணி. வேலைக்கு சரியான நேரத்தில் போயிட்டு வரதான் வண்டியை கொடுத்துருக்காங்க, நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ண இல்லை என்றான். என்ன அண்ணா இது, நீங்கள் இனி என்னை ஸ்கூலில் பைக்கில் கூட்டிகிட்டு போய் விடுவீங்கன்னு எவ்வளோ ஆர்வமாக இருந்தேன், இப்படி சொல்லிட்டீங்களே. வண்டியை தடவி பார்த்து கொண்டே சினிங்கினாள் ரோகிணி. அவன் கிடக்கிறான், நாம் சொந்த வேலைக்கு வண்டியை எடுத்துகிட்டு போனால் ஓனர் வந்து பார்த்துட்டா இருக்க போகிறாங்க அலட்சியமாக சொன்னார் சாந்தி. அம்மா என்று வினோதன் ஏதோ சொல்ல வர, பேசாமல் போடா, உனக்கு உருப்படியாக வாழக்கூட தெரியல என்று சொல்லி அவன் வாயை அடைத்தார். என்றுமில்லாமல் வினோதனுக்கு எரிச்சலாக வந்தது. அடுத்தவர்கள் பொருளுக்கு ஆசைப்படுகிறோம் என்ற உறுத்தல் கூடவா இந்த அம்மாவிற்கு இருக்காது என்று சலிப்பாக வந்தது. வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த மகனுக்கு உண்ண உணவு கொடுக்க வேண்டும் என்று நினைக்காமல் வண்டியையே தடவி தடவி பார்த்து கொண்டிருந்த தாயை வெறுமையுடன் பார்த்துவிட்டு வீட்டுக்குள் சென்று விட்டான். அண்ணன் அது தங்கள் வண்டி இல்லை என்று சொன்னதும் ஆர்வம் குறைந்துவிட அவனின் பின்னே தானும் வந்துவிட்டாள் ரோகிணி. குளித்து உடையை மாற்றி தானே உணவை போட்டு அவன் உண்டு முடித்த பின்புதான் உள்ளே வந்தார் சாந்தி. அவன் சாப்பிட்டு முடித்ததை பார்த்துவிட்டு போய் படுக்க சென்றார். வர சனிக்கிழமை பஜார் வரைக்கும் போகணும், இந்த வண்டியிலே போயிட்டு வந்துடலாம். பஸ்ஸில் போய் இடிப்பட்டே என் வாழ்க்கை ஓடி போயிடுச்சு. என் மகன் நல்லா வருவான், கை நிறைய சம்பாதிப்பான், என்னை நல்லா வாழ வைப்பான்னு நினச்சேன். ஆனால் எங்க, அப்போ சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் குடிச்சே அழிச்சான். மகனுக்கு கை நிறைய சம்பாதிக்க துப்பில்லை. என் பொழப்பு இப்படியே போகணும்னு தலையில் எழுதியிருக்கு போல இருக்கு என்று சாந்தி புலம்பிக்கொண்டே இருந்தார். பிறந்ததும் ஏழ்மையில், வாழ்க்கைப்பட்டதும் ஏழ்மையில் என்று வாழ்க்கையை ஓட்டிய சாந்திக்கு மகன் மூலமாகவாது வசதியாக இருந்துவிட ஆசை. ஆனால் அது நிறைவேறவே இல்லை என்ற ஆத்திரத்தை அவர் அடிக்கடி தன் பேச்சில் காட்டுவார். அவரின் ஒவ்வொரு வார்த்தையும் வினோதனை ஊசியால் குத்தியது போல் வலிக்க வைத்தது. நான் படிச்சிருந்தா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து கை நிறைய சம்பாதிச்சிருப்பேன். என்னை படிக்க விடாமல் வேலைக்கு விரட்டி விட்டது அவங்க தானே. அதுக்கப்புறமாவும் சம்பாதிச்ச அத்தனை பணத்தையும் அவங்க கிட்ட தானே கொண்டு வந்து கொடுத்தேன். அப்படி இருந்தும் ஏன் இப்படி பேசுகிறாங்க? அவன் மனம் ஆறவே இல்லை. அன்னையை எதிர்த்து கேள்வி கேட்கவும் பிடிக்கவில்லை. கேள்வி கேட்டு என்ன மாறிவிடப் போகிறது என்ற விரக்தி மனநிலைதான் வந்தது. கேள்வி கேட்டாலும் கேட்டுக்கொண்டு அமைதியாக இருப்பவர் இல்லை அவன் அம்மா என்று அவனுக்கு தான் தெரியுமே. நாளைக்கு முதல் மாதம் சம்பளம் தருவாங்க தானே? 4 சேலை வாங்கணும், எல்லாம் பழசா போயிடுச்சு என்று சாந்தி கேட்க வினோதன் பதிலே சொல்லவில்லை.
அன்னை சம்பளத்தை பற்றி பேசியதும் அவன் மனதில் சில கணக்குகள் ஓடியது. அதை பற்றி யோசித்து கொண்டே ஒரு முடிவை எடுத்திருந்தான் வினோதன். மறுநாள் காலை வினோதன் வேலைக்கு வந்தபோது வீட்டில்தான் இருந்தாள் பிரதன்யா. அவன் வண்டியை வாசலில் நிறுத்திய போது வேலைக்கு செல்ல காவல் உடையில் வெளியே வந்தாள். அவளை கண்டதும் அவனின் கை தன்னை போல வணக்கம் வைத்தது. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் வினோ என்றவள் கண்களில் லேசான வியப்பு. என்ன வினோ, பழைய வண்டியை ஒரே நாளில் புது வண்டியாக மாற்றிட்டீங்க என்று கேட்டாள். அப்படியெல்லாம் இல்லை மேடம், கொஞ்சம் வேலை பார்த்து கழுவி தொடச்சேன் என்றான் சிறு கூச்சத்துடன். அப்படி தெரியலையே, எப்பவும் வண்டி கேட்டுக்கிட்ட வந்தாலே வீடு வரைக்கும் சத்தம் கேட்கும். ஆனால் இப்போ நீங்கள் வந்ததே தெரியலையே என்றாள். ஆமாம் மேடம், சத்தம் வந்துச்சு, சரி பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது மேடம், கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் சரி செஞ்சிருவேன் என்றான் கண்கள் ஒளிர. பைக் ரிப்பேர் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களோ வினோ? யோசனையுடன் கேட்டாள். இருக்காதா மேடம், எனக்கு நல்லா தெரிஞ்ச தொழில் அது. சாப்பாடு இல்லாமல் நான் கஷ்டப்பட்டப்ப எனக்கு சோறு போட்டது மெக்கானிக் வேலை தானே மேடம். அந்த வேலையில் நான் கஷ்டங்களை அனுபவித்தாலும் ஒவ்வொரு வண்டியையும் என் கையால் சரி பண்ணும்போது வர திருப்தியே அலாதிதான் மேடம் என்று லைத்து கூறினான். பிரதன்யாவின் நெற்றி யோசனையுடன் சுருங்கி விரிந்தது. இந்த வாரம் என் ஸ்கூட்டியை சர்வீஸ் பண்ணணும் வேணும், நீங்களே பார்க்குறீங்களா இல்லை வெளியில் கொடுக்கவா என்று கேட்டாள். என்ன மேடம், நான் இருக்கிறப்போ வெளியில் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க? நானே பார்த்து தரேன் மேடம். கார் ஓட்டாமல் சும்மா இருக்கும்போது அதை பார்த்துருவேன் என்று உற்சாகமாக அவன் கூற, அவனின் உற்சாகத்தை பார்த்து கொண்டே சம்மதமாக தலையை அசைத்தாள். ஓகே வினோ, சனி ஞாயிறு போல பாருங்க, இப்போ நான் கிளம்புறேன் என்று காவல் நிலையத்திற்கு கிளம்பினாள். அன்று இரவு வினோதன் வேலையை முடித்து சென்றபோது அந்த மாத சம்பளத்தை கொடுத்தார் ரவிச்சந்திரன். அவன் மெக்கானிக் கடையில் வாங்கிய சம்பளத்தை விட அதிகமாக இருந்தது. வேலைக்கு சேரும்போது எவ்வளவு சம்பளம் என்று கூட அவன் கேட்டதில்லை. இப்பொழுது இவ்வளவு சம்பளத்தை எதிர்பார்க்கவும் இல்லை. சார், நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு என்றான் தயக்கத்துடன். பணத்தை பார்த்தவுடன் வாங்கி கொண்டு போகாமல் இவ்வளவா என்று தயங்கி நிற்பவனை பார்த்து அவருக்கு புன்னகை வந்தது. சன்ன சிரிப்புடன் அவன் தோளை தட்டி கொடுத்தார். மற்ற இடத்துல டிரைவருக்கு இவ்வளோ சம்பளம் தான் கொடுக்குறாங்க வேணும், விசாரித்து பார்த்துட்டு தான் கொடுக்குறேன் என்றார். ரொம்ப நன்றி சார் என்றவன் முகத்தில் கூச்சத்துடன் கூடிய புன்னகை வந்தது. மகிழ்ச்சியுடன் சம்பளத்தை வாங்கி கொண்டு சென்றான். அந்த தம்பியை பற்றி ஏதோ நம்பாமல் பேசினேன், ஆனால் பாரு, அவன் சம்பளத்தை கூட யோசிச்சுக்கிட்டே வாங்கிக்கிட்டு போகிறான். அவன் சரியில்லாதவனாக இருந்தா நம்ம பொண்ணு அவனை வேலைக்கு வச்சிருப்பாளா என்று மனைவியிடம் கேட்டார் ரவிச்சந்திரன். எல்லாம் நடிப்பாக இருக்கும், இந்த மாதிரி வேலைக்காரங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். ஆனால் நீங்களும் உங்கள் பொண்ணும் கேட்டாதானே, அவனுக்கு பைக்கை வேற தூக்கி கொடுத்துருக்கீங்க. எனக்கு ஒன்றும் சரியா படலை என்றார் சுகன்யா. ஒன்றுக்கும் உதவாமல் சும்மா இருந்த பைக்கை தானே கொடுத்துருக்கு, அதையும் அந்த பையன் எப்படி சரி பண்ணி யூஸ் பண்ணுறான் பாரு. அதை நினப்பியா, அதை விட்டுட்டு ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்க என்று மனைவியை கடிந்து கொண்டார். சரி, அதை விடுங்க, அவன் பேச்சு நமக்கு எதுக்கு? நாம் பார்த்த மாப்பிள்ளைய தன்யா சரின்னு சொல்லிட்டாலே அடுத்து என்ன செய்யறதுன்னு பேச வேண்டாமா என்று கேட்டார் சுகன்யா. பேச வேண்டியதுதான் என்றார். மாப்பிள்ளையும் அவங்க அப்பா கூட நகை கடையை பார்த்துக்கிறாரு, பெரிய குடும்பம் வேற. அவங்க வீட்டு சம்பந்தம் கிடைக்க நாம் கொடுத்து வச்சிருக்கணும். பொண்ணு பார்க்க என்னைக்கு வராங்கன்னு பேசி முடிவெடுங்க என்று சுகன்யா சொல்ல, நம்ம பொண்ணு சம்மதம் கிடைக்கணும்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அவளும் இன்னைக்கு சம்மதம் சொல்லிட்டால, மேற்கொண்டு பேச்சை இன்னைக்கே ஆரம்பிச்சிடுறேன் என்றார் ரவிச்சந்திரன். பேசுறது பெருசில்லப்பா, நான் என் வேலையில் தான் இருப்பேன்னு உறுதியாக சொல்லிடுங்க. போன 2 சம்மந்தமும் போலீஸ் வேலைன்னு சொன்னதும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இவங்ககிட்டேயும் முதலையே அதை சொல்லிடுங்க. அதுக்கு சம்மதமாக இருந்தால் மட்டும் பொண்ணு பார்க்க வரட்டும். அன்னை தந்தை பேசுவதை கேட்டுக்கொண்டே வேலையிலிருந்து வந்த பிரதன்யா உறுதியாக சொல்ல, அப்படியெல்லாம் ஏன் கண்டிஷன் போடுற தன்யா? போலீஸ் வேலையெல்லாம் வேண்டான்னு நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் நீ கேட்க மாட்டேங்கிற. உன் ஆசைக்கு தான் இந்த வேலையை 2 வருஷமாக பார்த்தல, அப்புறம் என்ன? போன 2 சம்பந்தமும் நல்ல பெரிய இடம், அவங்க வசதிக்கு வீட்டோடு இருக்கிற மருமக தான் வேணும்னு கேட்குறாங்கன்னு மாட்டேன்னு சொல்லிட்டேன். இந்த இடமும் நல்ல இடம், நகை கடை வச்சுருக்காங்க. இவங்களும் வேலையை விட சொன்னா பேசாமல் விட்டுடு என்றார் சுகன்யா. அம்மா, நான் ஒன்றும் இந்த வேலைக்கு பொழுது போக்குறதுக்காக போயிட்டு வரல, விருப்பப்பட்டு சேர்ந்த வேலை இது. அதெல்லாம் என்னால் விட முடியாதுமா. ஒன்று, என் வேலையை சரின்னு சொல்கிறவன மாப்பிள்ளையா பாருங்க. என் வேலையை விட்டு தான் கல்யாணம்னா அது எனக்கு தேவையே இல்லை என்றாள்.
இப்படி பேசினா என்ன அர்த்தம்? நம்மக்கிட்ட பணம் இல்லையா, வசதி இல்லையா? பேசாமல் உங்கள் அப்பா கூட கடைக்கு போன்னு சொன்னேன், அதையும் கேட்க மாட்டேங்கிற. அதை விட்டுட்டு போலீஸ் வேலையில் சேர்ந்து இப்போ அந்த வேலைக்காக கல்யாணமே வேண்டான்னு சொல்கிற. இதுக்கா உன்னை வளர்த்து ஆளாக்கி விட்டோம் என்று கோவப்பட்டார் சுகன்யா. வளர்த்து ஆளாக்குனா மட்டும் போதுமாமா? பிள்ளைங்களுக்கு பிடிச்சதை செய்யவும் விடணும். அதான் இந்த 2 வருஷம் விட்டுட்டேனே, பத்தாதா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிற வழியை பாரு என்றார். என்னப்பா நீங்களும் பேசாமல் நிற்கிறீங்க? எனக்கு இந்த வேலையை எவ்வளோ பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும் தானே? அம்மா எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்க. தந்தையிடம் நியாயம் கேட்டாள். உன் ஆசை நியாயமானதுதாம்மா. அதே நேரம் பெத்தவங்க நிலைமையும் நீ புரிஞ்சுக்கணும். வேலைக்காக கல்யாணமே வேண்டான்னு சொல்கிறது சரியில்லைம்மா என்றார். அதுக்கு தான் இந்த வேலையை சரின்னு சொல்கிற மாப்பிள்ளை பாருங்கன்னு சொல்கிறேன் என்றாள். பாருங்க, சுற்றி சுற்றி அவ பிடியில் தான் அவன் நிற்கிறா என்றார் சுகன்யா. நீ அமைதியா இரு. இப்போவே எதுக்கு டென்ஷன்? மாப்பிள்ளை வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். அதுக்கு பிறகு இதை பற்றி நம்ம பேசுவோம் என்று மனைவியை அடக்கினார். நீ போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாமா, நேரமாச்சு பாரு, வந்து சாப்பிடு என்று மகளை அனுப்பி வைத்தார். தனது அறைக்கு சென்ற பிரதன்யா குளித்து உடையை மாற்றிவிட்டு வந்தாள். போட்டிருந்த கொண்டையை அவிழ்த்துவிட்டு தலையை வார சீப்பை எடுத்தபோது டேபிளின் மீது இருந்த கவர் கண்களில் பட்டது. காலையில் பார்த்த மாப்பிள்ளையின் புகைப்படம் இருந்த கவர் அது. அதை மீண்டும் எடுத்து உள்ளே இருந்த புகைப்படத்தை பார்த்தாள். ஒரு மரத்தின் முன்பு நின்று சிரித்து கொண்டிருந்தான் அவன். மாநிறமாக இருந்தான். அவனின் புன்னகை கவர்வதாக இருந்தது. பார்த்ததும் பிடிக்கும் என்று சொல்லும் வகையில் இருந்தவனைக் கண்டு மேற்கொண்டு பேச சொல்லியிருந்தாள். அதற்கு மேல் அவனிடம் எந்தவித ஈடுபாடும் வரவில்லை. அவன் வீட்டிலும் தன் வேலையை விட சொல்லாமல் இருந்தால்தான் மேற்கொண்டு யோசிப்பே வரும் என்று நினைத்து கொண்டாள். அது என்னவோ, அவர்களின் வசதியை பொறுத்து மாப்பிள்ளை வீட்டில் முதலில் கை வைப்பதே அவள் வேலையாகத்தான் இருந்தது. எத்தனை மாப்பிள்ளைகள் வந்தாலும் சரி, என் வேலையை மட்டும் விடமாட்டேன் என்று உறுதியுடன் இருந்தாள் பிரதன்யா. அதை நினைக்கும் போதே வினோதனும் அவளின் நினைவில் வந்தான். மெக்கானிக் வேலையை பற்றி அவன் உற்சாகமாக பேசியது இன்னும் அவள் நினைவை விட்டு அகலவில்லை. தான் பிடித்த வேலையை விடமாட்டேன் என்று இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறேனே, ஆனால் அவனின் பிடித்த வேலையை விட்டுவிட்டு கார் ஓட்ட வைக்கிறோமே, அது சரியா என தன்னையே கேட்டுக்கொண்டாள். சரியில்லை என்றே அவளின் மனது அடித்து கூறியது. தான் இந்த வேலையில் அவனை சேர்த்து விட்டது தவறு என்று புரிய இனி தான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பித்தாள் பிரதன்யா. வினோதன் வீட்டிற்குள் நுழைந்ததும் நுழையாததுமாக சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டியா என்ற அன்னையின் கேள்வியை தான் எதிர்கொண்டான். முதல்ல என்னை வீட்டுக்குள்ளே விடுங்கம்மா. ஏன் இப்படி சத்தமாக கேட்குறீங்க? எவன் காதலையாவது விழுந்து அவன் திருடிட்டு போகிறதுக்கா என்று கேட்டான். ஆமாம், அப்படியே திருடிக்கிட்டு போகிற அளவுக்கு கட்டுக்கட்டாக கொண்டு வந்திருக்க பாரு. அதை திருட அள்ளிட்டு போயிட போகிறான் என்று நொடிந்து கொண்டார் சாந்தி. வார்த்தையாலே ஒருத்தனை சாகடிக்க உங்களால் மட்டும்தான் முடியுமா என்று கேட்க அவனின் நாவு துடித்தது. பேச பிரியமற்று உதடுகளை அழுத்தமாக மூடிக்கொண்டான். சம்பளத்தை எடு என்று அவனின் மனநிலை பற்றி கவலைப்படாமல் பணத்திற்கு கையை நீட்டினார் சாந்தி. அமைதியாக சம்பளத்தை எடுத்து அவர் கையில் வைத்தான். ஆவலாக வாங்கியவர் முகம் ஆவேசமாக மாறிப்போனது. என்ன இது, 2000 தான் இருக்கு, உனக்கு இவ்வளோதானா சம்பளம் என்று கேட்டவர் முகத்தில் அசூசை. அவ்வளோதாம்மா கொடுத்தாங்க என்று நிதானமாக சொன்னவன் குளிக்க சென்று விட்டான். டேய், என்ன விளையாடுறியா? மெக்கானிக் கடையில் கூட இதை விட அதிகமாக சம்பளம் வாங்கிக்கிட்டு வந்தியேடா. அவ்வளோ பெரிய வீட்டில் கார் ஓட்ட இவ்வளோதான் சம்பளமா? சரியான கஞ்ச பிசுனாரியாக இருப்பாங்க போல. நீ நாளையிலிருந்து அங்கே வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் என்று குளியலறை வாயிலிருந்தே கத்தினார் சாந்தி. அவர் பேச்சுகள் காதில் விழுந்தாலும் பதிலே சொல்லாமல் தண்ணீரை மொண்டு மேலே ஊற்றிக்கொண்டான். சாந்தி தொடர்ந்து வாய்க்கு வந்தபடி கத்திக்கொண்டேதான் இருந்தார். ஆனால் வினோதன் மௌனத்தை மட்டுமே பதிலாக தந்தான். இதுவரை சம்பாதித்த பணத்தை எல்லாம் அன்னையிடம் கொடுத்தும் அவனுக்கு கெட்ட பெயர்தான் கிடைத்தது. கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் அவனுக்கு அதே கெட்ட பெயர்தான் என்னும்போது எதற்கு அவ்வளவு பணத்தை அன்னைக்கு கொடுக்க வேண்டும் என்று தனக்கு வந்த சம்பள தொகையை சொல்லாமல் 3/4 பணத்தை தன்னிடமே வைத்து கொண்டான். இனியாவது பணத்தை சேர்த்து வைத்து வாழ்க்கையில் முன்னேறும் வழியை பார்க்க வேண்டும் என்ற அவனின் முடிவை அன்று முதல் செயல்படுத்த ஆரம்பித்தான் வினோதன்.